பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்ன அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு வெளியில் போய் சைக்கிளிங் பண்ண தெரியாது. எக்ஸசைஸ் எதாவது பண்ணணுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வேலை பார்த்துக்கிட்டே எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம்னா முதல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் என்ன அப்படின்னா எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மார்னிங் கரெக்டாக வாக்கிங் போக முடியாது. அதுக்காக வெளியில் போய் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்காக என் பையன் வாங்கி கொடுத்துருக்காங்க சைக்கிளு. வீட்டுக்குள்ளேயே ஓட்டுறேன். நல்லா வெயிட்டு குறையுது. அதே சமயம் இது பண்ணும்போது என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எல்லா அபயங்களும் ஒர்க் ஆகுது. எனக்கு சாதாரணமாக 2 வீலர் சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாது. இப்போ இவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைக்கிளிங் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயிட்டும் குறைஞ்சிருக்கேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். வெயிட் நல்லா குறையும். அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நல்லா ஸ்வெட் ஆகுதுங்க. சீட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சீட்டு சின்னதாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கம்மின்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கால் பக்கம்லாம் டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா என்னால் ஓட்ட முடியுது. பாருங்கள், வெளியில் போய் சைக்கிள் ஓட்டாமல் வீட்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் வெயிட்டும் நான் குறைஞ்சிருக்கேன். அதே சமயம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் போய் வாக் பண்ண முடியல அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வெளியிலலாம் போக வேண்டாம், டிராஃபிக்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, என்னோடய சைக்கிள்லாம் காட்டுறேன். தேங்க்யூ. ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோடய சைக்கிளை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதிலே உங்களுக்கு அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுதுன்றதையும் காட்டுவாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது சைக்கிளு. ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது லேடிஸ்க்கு. நல்லா அப்படியே குனிஞ்சிக்கிட்டே ஓட்டும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு என்னோடய டாக்டரில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வீட்டுக்குள்ளே ஓட்டலை, நான் வாக்கிங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க பார்க்குக்கு போய் வாக் பண்ண போயிட்டாங்க. முதல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. முதல்ல கால் நல்லா வலிச்சுது நம்ம அதை மிதிக்கும்போது. சீட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்குது. அதே சமயம் ஹைட்டு நான் கம்மி. அதனால் சீட்டை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பெடல் நல்லா பண்ணலாம். அதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெடல் பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அது இது பண்ணுறதுக்கு. நல்லா அப்படி டக் டக்குன்னு பண்ணலாம். ஹைட் ஓகே தான். நல்லா டைட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் டைட் பண்ணுறது அது பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மிதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லூஸாக வேணால் லூஸாக வச்சுக்கலாம், டைட்டாக வேணால் டைட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லா அபயங்களுமே ஒர்க் ஆகுதுங்க சைக்கிள் ஓட்டும்போது. வெளியில் போய் நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சைக்கிள் இருக்குது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் மருமக வேண்டான்ட்டாங்க. அதனால் இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. வெயிட் நல்லா குறைஞ்சிருக்குங்க. அதே சமயம் இந்த சைக்கிள் ஓட்டும்போது உடம்புல எல்லா பாகங்களும் வேலை செய்யுது. அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். முதல்ல ரொம்ப கால் வலிச்சுது. இப்போ ஓகே தான். பண்ண தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் சைக்கிளிங் பண்ணுவேன். மார்னிங் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஈவினிங்கும் பண்ணுவேன்.
டைம் பார்த்துப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஃபேனெல்லாம் போட்டுட்டு பண்ண மாட்டேன், நல்லா ஸ்வெட் ஆகணும் அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் யாராவது வேணும்னா அந்த சைக்கிள் ஓட்டுறத ட்ரை பண்ணி பாருங்கள். டிராஃபிக்லாம் இருக்காதுங்க, நம்ம வண்டியை யாரும் இடிக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.